கூலி படம் ஒரு பக்கம் அட்வான்ஸ் புக்கிங்ல கலக்கிட்டு இருக்கு. தலைவன் தலைவி வசூல்ல ஒரு பக்கம் அடிச்சு துவம்சம் பண்ணுது. மகாவதார் நரசிம்மா, சூப்ரம் சோலா பெரிய கலெக்ஷன் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. இது இல்லாம இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள பாத்துடலாம். நேற்று வீடியோல நான் ஒரு குயிஸ் ஒண்ணு வச்சிருந்தேன். 4 படத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒத்துமை. அதாவது 4 மூவிஸ் 1 திங் இன் காமன். ஒஸ்தி, நேர்கொண்ட பார்வை, உன்னை போல் ஒருவன், ஏகன், இந்த 4 படத்துக்கும் இருக்கக்கூடிய ஒத்துமை என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த 4 படத்துக்கு இருக்கக்கூடிய ஒத்துமை என்னன்னு நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. ஆமாங்க, எல்லாமே ஹிந்தி திரைப்படங்களோட ரீமேக் தான். சோ இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் மிஸ்டர் மணிவண்ணன், சாதிக் பாஷா, முகமது ஆதில், அருள்ராஜ், சக்தி, நிகேஷ், முத்துராஜா. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. தி ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இந்த படத்தோட டேட் அண்ட் கலெக்ஷன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுக்க எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்தியாவில் 2,95,00,000, டோட்டலா இந்தியாவில் மட்டுமே 38,55,00,000 வசூல் பண்ணியிருக்கு. 368.7 மில்லியன் US டாலர்ஸ் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 3,200 கோடிக்கு மேல இந்த படம் இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. சையாரா நேற்று 17வது நாள் இந்தியாவில் 9,25,00,000, உலகம் முழுக்க 12,55,00,000. 359,35,00,000 இந்தியாலையும், 473,05,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. சையாரா 60 கோடி பட்ஜெட், ஆல்ரெடி பெரிய ஹிட். தடாக் 2 இந்த படத்தோட டே 3 இந்தியால 5,45,00,000, உலகம் முழுக்க 6,50,00,000. ஸோ டோட்டலா இந்த படம் 13,70,00,000 இந்தியாலையும், 16 கோடி உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 55 கோடி பட்ஜெட். அப்புறம் அஜய் தேவ்கன் அவர்களோட சன் ஆஃப் சர்தார் 2 திரைப்படத்தோட டே 3 கலெக்ஷன் இந்தியாவில் 11,50,00,000, உலகம் முழுக்க 13,25,00,000. 30,10,00,000 இந்தியாலையும், 35,90,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி பட்ஜெட். சூ ஃப்ரம் சோ இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஓவர்சீஸ் கலெக்ஷனுமே அப்டேட் ஆயிருக்கு. அதையுமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ சூ ஃப்ரம் சோ டே 10 கலெக்ஷன் கர்நாடகாவில் 8,25,00,000, உலகம் முழுக்க 10,25,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஸோ கர்நாடகாவில் 45,22,00,000, உலகம் முழுக்க 54,67,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்லயுமே கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு. பெரிய நம்பர் வந்திருக்குங்க. பெரிய ஹிட், மிகப்பெரிய ஹிட் இந்த படம். அடுத்ததா மகாவதார் நரசிம்மா நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிகப்பெரிய வசூலை வாரிக்கு வச்சிருக்கு. 10வது நாள் இந்தியால 24,85,00,000, உலகம் முழுக்க 26,15,00,000. டோட்டலா 104,90,00,000 இந்தியாலையும், 110,63,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. படத்தோட பட்ஜெட் 20 கோடி. ப்ரொடியூசரோட நம்பர், அதாவது அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ண நம்பருமே கிட்டத்தட்ட நம்மளோட தான் மேட்ச் ஆகுது. 105 கோடி அவங்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்குமே அவ்வளவுதான் வந்திருக்கு. அப்புறம் சுமதி வளவு அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 3 கேரளால 2,58,00,000, உலகம் முழுக்க 2,65,00,000. 5,38,00,000 கேரளாலையும், 5,70,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட், நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன சில தமிழ் படங்கள், உசுரே அப்படிங்கிற படம் டே 3 3,00,000 வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாவே 8,00,000, 2.5 கோடி பட்ஜெட். போகி அப்படிங்கிற படம் டே 3 2,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாவே 6,00,000 இந்த படத்தோட கலெக்ஷன், 3 கோடி பட்ஜெட். முதல் பக்கம் அப்படிங்கிற படம் டே 3 2,00,000 வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 6,00,000, 2.75 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். மிஸ்டர் ஜூ கீப்பர் இந்த படத்தோட டே 3 6,00,000 வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 15,00,000, 3.5 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். ஹவுஸ்மேட்ஸ் நேற்று ஒரு நல்ல இன்க்ரீஸ் இருக்கு, நல்ல கலெக்ஷன். டே 3 தமிழ்நாட்டில் 46,00,000, உலகம் முழுக்க 48,00,000. 1,08,00,000 தமிழ்நாட்டிலையும், 1,12,00,000 உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி. ஸோ நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்புறம் தலைவன் தலைவி நேற்று 10வது நாள் சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 6,95,00,000, ஆந்திரா தெலுங்கானால 49,00,000, கர்நாடகால 55,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25,00,000, ஓவர்சீஸ்ல 1,65,00,000, உலகம் முழுக்க நேற்று கிட்டத்தட்ட 10 கோடி கிட்ட நெருங்கி வந்திருக்கு. 9,89,00,000. ஸோ தலைவன் தலைவி டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 51,49,00,000, தமிழ்நாட்டில் 50 கோடியை கடந்துருச்சு. ஆந்திரா தெலுங்கானால 1,42,00,000, கர்நாடகால 4,42,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,48,00,000, ஓவர்சீஸ்ல 16,10,00,000, உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 75 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 10 நாள்ல 25 கோடி பட்ஜெட், ஆல்ரெடி வசூல் ரீதியா ஒரு மிகப்பெரிய ஹிட். ஸோ எவ்வளவு இது வரையும் லாபம் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு வீடியோல நம்ம ஷேர் டீடைல்ஸ்ல பாத்துடலாம். அப்புறம் கிங்டம் திரைப்படத்தோட டே 4 ஆந்திரா தெலுங்கானால 6,75,00,000, தமிழ்நாட்டுல 85,00,000, கர்நாடகால 80,00,000, கேரளாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் சேர்த்து 35,00,000, ஓவர்சீஸ்ல 1,25,00,000, 10 கோடி வசூல் பண்ணியிருக்கு நேற்று 4வது நாள். ஸோ டோட்டலா இந்த படம் 40,30,00,000 ஆந்திரா தெலுங்கானாலையும், தமிழ்நாட்டில் 2,68,00,000, கர்நாடகால 5,95,00,000, கேரளாலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும் சேர்த்து 1,09,00,000, ஓவர்சீஸ்ல ஒரு 17,95,00,000, உலகம் முழுக்க 67,97,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 130 கோடி பட்ஜெட்.
ஸோ கிங்டம் பொறுத்தவரையும் இன்னும் நல்ல வசூல் தேவைப்படுது. எங்கெல்லாம் நல்ல வசூல் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஆந்திரா, தெலுங்கானால பெரிய வசூல் தேவைப்படுது. இந்த படம் உலகம் முழுக்க ஒரு 100 கோடிய வந்து நெருங்கணும். ஸோ 100 கோடி இந்த படம் வரணும். ஸோ 82 கோடி இப்ப அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ட்ரேடு நம்பர் படி இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 68 கோடி கிட்ட தான் வந்திருக்கு. ஸோ ட்ரேடு நம்பர் மேபி ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஏதாவது சில ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கலெக்ஷன்லாம் அப்டேட் ஆகலாம். அது வரப்போற நாட்கள்ல மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்ச ட்ரேட் நம்பர் படி ஒரு 68 கோடி கிட்ட தான் வந்திருக்கு. ஸோ கிங்டம் திரைப்படம் ஒரு 130 கோடி பட்ஜெட், 56 கோடி கிட்ட தியேட்டரிக்கல் ரைட்ஸ், 100 கோடி கிட்ட வசூல் பண்ணணும். எவ்வளவு இனிமே வரப்போற வீக் டேஸ்ல கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஓப்பனிங் வீக்கெண்ட் இது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இந்த நல்ல கலெக்ஷன் இது நல்ல கலெக்ஷனா இல்லையா அப்படிங்கிறத வீக் டேஸ்ல கலெக்ஷன் பண்ற இந்த நம்பரை வச்சுதான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆகிற படம் அட்வான்ஸ் புக்கிங்ல ஓவர்சீஸ்ல பெரிய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ யூஎஸ்ஏ பிரீமியர் $935 மில்லியன், 8 கோடியே 20 லட்சம். கனடால $175K, இது வந்து 1 கோடியே 53 லட்சம். ஆஸ்திரேலியால $210K, ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் 1 கோடியே 20 லட்சம். ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல $40K, 35 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலா ஓவர்சீஸ்ல $1.28 மில்லியன், 11 கோடியே 28 லட்சம். ரிலீஸுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே இந்த படம் டே 1க்காக கிட்டத்தட்ட 11 கோடிக்கு மேல வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்படின்னா இந்த படம் ஓவர்சீஸ்ல நம்ம சொன்ன மாதிரி ஒரு பெரிய வசூல் வரப்போகுது. இந்த படம் டே 1 வேர்ல்டு வைடு கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும்னு உங்களோட ப்ரெடிக்ஷன் கமெண்ட்ல போடுங்க. யார் இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் நம்ம கிட்ட ரொம்ப நாளா வந்து சூரரை போற்று படத்தோட பிசினஸ் டீடைல்ஸ் சொல்லுங்க, அதோட கலெக்ஷன் சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் பிசினஸ் டீடைல் சொல்லுங்கன்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இப்ப நான் ரிப்பீட்டடா சொல்றேன். இப்ப ஆக்சுவலா அந்த வியூல இருந்து இந்த வியூவர்ஷிப்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கு. ஸோ டிஜிட்டல் ரைட்ஸ் இந்த படத்துக்கு 50 கோடிக்கு போயிருக்கு. ஆனா இந்த படத்தோட பட்ஜெட்டே 45 கோடி தான். ஸோ வெறும் டிஜிட்டல் ரைட்ஸ்லேயே டேபிள் ப்ராஃபிட் 5 கோடி கிட்ட வந்துருச்சு சூரரை போற்று. இது இல்லாம சேட்டலைட் ரைட்ஸ் சன் டிவி 15 கோடி, ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் அமேசானே வந்து 10 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஹிந்தி ரீமேக் ரைட்ஸ் ஸோ வந்து இதுல சர்ஃபிரா அந்த படத்துக்கு 10 கோடி ஹிந்தி ரீமேக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. டோட்டலா ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் மட்டுமே 85 கோடி. தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளவு வந்தது, டோட்டல் கலெக்ஷன் எவ்வளவு வந்தது, எவ்வளவு ஷேர் வந்தது, டிசிஆர் ரெப்லாம் வச்சு தியேட்டர்ல எவ்வளோலாம் கலெக்ஷன் ஆகுது, எவ்வளோலாம் மக்கள் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் பார்க்காம வெறும் 45 கோடி பட்ஜெட்ல ஒரு தரமான ஒரு படத்தை எடுத்து 85 கோடிக்கு வியாபாரம் பண்ணி டேபிளாவே 40 கோடிக்கு மேல ப்ராஃபிட் எடுத்த படம் தான் சூரரை போற்று. ஸோ வியூவர்ஷிப் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 135 மில்லியன் வியூஸ் கிட்ட இந்த படத்துக்கு இருக்கு. கிட்டத்தட்ட 13 கோடி கிட்ட, அதாவது 13.5 கோடி கிட்ட இந்த படத்துக்கு வியூ மட்டுமே இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. எனக்கு தெரிஞ்சு சார்பட்டா பரம்பரை, ஜெய் பீம், சூரரை போற்று இந்த மாதிரி சில படங்கள் மட்டும்தான் டைரக்ட் ஓடிடியில பெரிய சம்பவம் பண்ணது. ஸோ இதை வாங்கின அமேசான் பிரைமுக்குமே பெரிய லாபத்தை கொடுத்த ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படம் அவார்டையும் வாங்கி குவிச்சுது, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த படம் வசூல் ரீதியா அப்படின்னு நம்ம வழக்கமா பிளாக் பஸ்டர் சொல்லுவோம்ல, அது இல்லாம டைரக்ட் ஓடிடி ரீதியாவே இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அதுல வந்து வியூவர்ஷிப்போ ப்ரொடியூசருக்கு வந்து டேபிள் ப்ராஃபிட் இதை வச்சு இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.